அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பாஸ்தா இன்றைக்கி பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைப்போம். இப்போ பாஸ்தா கொஞ்சம் 10 நிமிஷம் வந்துடுச்சு. இப்போ வடிகட்டிக்கும். இப்போ பாஸ்தா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, குடமிளகா, வெங்காயம். ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம் இடித்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. உப்பு ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற முடிய நல்லா வதங்கட்டும். அடுத்தது நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சு விடுறோம். நல்லா வேகட்டும் தக்காளி வந்துடுச்சு. இப்போ இதில் குடமிளகா சேர்த்துக்கிறோம். குடமிளகா சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடுறோம். இந்த குடமிளகா கொஞ்சம் வேகட்டும். தேவையான உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் சிக்கன் மசாலா நல்லா கிளறி விடுறோம். வேகட்டும். ஓகே, இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பாஸ்தா நல்லா கிளறி விடுறோம். எப்படி இருக்க பாருங்க, சூப்பராக இருக்கா. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த டைம் என்ன செய்கிறோம்னா நம்ம மிளகு, ஜீரகம் இடித்து வச்சுக்கிறோம். அதை இதில் சேர்த்துக்கிறோம். மிளகு, ஜீரகம் இப்போ சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஏன் இப்போ சேர்க்குறோம்னா அப்போ தான் அந்த சுமல் நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கிளறி விடுறோம். ஆஹா, எப்படி மணமாக இருக்குது தெரியுமா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடும். ஓகே, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய். உங்களோடது விடைபெறுவது உங்கள் சேகர். ஓகே, பாய்.